வணக்கம். புரட்சி கவிஞர் பாரதிதாசனின் பொன்விழா வாரத்தில் இன்று அவருடைய சிறப்புகளாக தமிழ் கவிஞன் தமிழுக்கு அமுதென்று வேர், எங்கள் உரிமைக்கு செம்பயிர் வேர் என்றும் இனிமை தமிழ்மொழி எமக்கு இன்பம் தரும்படி வாய்த்த நல் அமுது என்று சங்கே முழங்கு எங்கள் வாழ்வும் மங்காத செல்வம் என்று சங்கே முழங்கு என்று குரல் கொடுத்தவர் தமிழர் வாழ்வு என பாவேந்தர் படைப்புக்கள் தமிழுணர்வு மேலோங்கும் வகையில் அமைக்கப்பட்டே அவருடைய கட்டுரைகள் அனைத்தும் உள்ளது. கற்பனை கவிஞன் அழகின் சிரிப்பு இவரது முத்திரை படைப்பாகும். பகலவன் ஒளி இப்பாரிலே பட்டு பரவும் பொழுது சூரிய ஒளி இவ்வுலகில் படும்போது மேலிருந்து கொட்டும் அருவிகளெல்லாம் அவருக்கு எப்படி தெரிகின்றதாம். அருவிகள் வைர தொங்கல், அடர்கொடி பச்சை பட்டே, குருவிகள் தங்க கட்டி, குளிர் மலர் மணியின் குப்பை, எருதின் மேற்பாயும் வேங்கை, நிலவு மேல் எழுந்த மின்னல், சருகெல்லாம் ஒளிசேர் தங்கத் தகடுகள் பாரடாணி என பாவேந்தர் வியந்து உரைக்கின்றார். சமூக கவிஞன் புதிய உலகம் அமைப்போம், பழைய சீர்கெட்ட அமைப்பை அழிப்போம் என எழுச்சியுடன் பாடுகின்றார். புதியதோர் உலகம் செய்வோம், கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம். சாதி சமய வேறுபாடுகளை வெறுப்போடு பாடுகின்றார். மூட நம்பிக்கைகளை சாடுகின்றார். பொருந்தா திருமணம், பாலிய விவாகம் போன்றவற்றை எதிர்த்து பெண் சமூக உரிமைக்கு குரல் கொடுக்கின்றார். விதவை திருமணத்தை ஆதரிக்கின்றார். ஓடப்பராயிருக்கும் ஏழையப்பர் உதயப்பராகிவிட்டால் ஓர் நொடிக்குள் ஓடப்பர் உயரப்பர் எல்லாம் மாறி ஒப்பப்பராகிவிடுவார் உணரப்பாணி என புரட்சிக்கு வித்திடுகின்றார் நம் புரட்சி கவிஞர் பாரதிதாசன். பாரதிக்கு தாசனாகி பாரதி தாசனானார். பிற்காலத்தில் தனக்கென ஒரு பரம்பரையை தோற்றுவிக்கின்றார். புரட்சி கவி என்று காப்பியத்தை பாடியதோடு மட்டுமல்லாமல் புரட்சி கருத்துக்களை கூறியதோடு மட்டுமல்லாமல் புரட்சி கவிஞர் என்ற பெயரும் பெற்றார். இசைத்தமிழுக்கு இவர் பாடல் பாடியமை குறிக்கத்தக்கவையாகும். இவருடைய கவிதைகளில் இனிய இசை நயம் உண்டு. உணர்த்தும் கருத்துக்களில் உணர்ச்சி புயல் வீசும். அவர் கையாளும் சொற்கள் மக்களுக்கு நன்கு பழக்கமான எளிய சொற்களே. ஆனால் அந்த சொற்கள் அவருடைய கவிதையில் அமையும் பொழுது நிகரற்ற வேகம் கொண்டிருக்கும் என்று டாக்டர் மூவா தமது இலக்கிய வரலாற்றில் குறிப்பிடுகின்றார். இவ்வாறாக தமிழுக்கும் தமிழ் தொண்டு செய்த இந்த மகானை நாம் காலந்தோறும் வணங்கி துதித்து அவர் புகழ் பாடுவோம். வாழ்க பாவேந்தர் பாரதிதாசன். நன்றி, வணக்கம்.